ஹாய் எல்லா கைஸ், வெல்கம் பேக் டு கேக்கு பர் சேனல். நம்ம சேனலில் பரபரப்பாக எடுக்கிற படம் தான் வெனம் சீரீஸ். வெனம்ல பார்த்தீங்கன்னா பார்ட் 1, அது வந்து லாஸ்ட் ஃபேமிலி இது பார்ட் 1 ஆச்சு. இப்போ ரீசெண்டாக வெனம் 2 த வில்லன் அதோட கண்டினியூஸாகவும் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெனம் 3 வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. டேரக்டர் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு. இவர் தான் டேரக்டர். ஓகே, இவர்கிட்ட கேவலம் வணக்கம் சார். வணக்கம். வெனம் சீரியஸ் எது வரைக்கும் இருக்கு சார்? வெனம் சீரியல் 1 தானே? 1 23 நிமிஷம் இருக்கும். வெனம் 2 30 நிமிஷம் இருக்கும். சார் வெனம் 3 வருமா வராதா சார்? வரும் சார். அப்போ வெனம் 3 மாசம் இருக்குமா கிளாஸாக இருக்குமா? மாசா. ஓகே சார். சார் வெனம் 3யோட முடியுமா இல்லை 4, 5 அந்த மாதிரி சீரீஸில் இருக்கா சார்? 6 வரைக்கும் தான். ஓகே சார். அந்த 6ல என்ன ஆகுது சார்? 6லையா? 6ல வெனம் வந்து டென்ஷன் ஆயிடுவான், என்னாலும் அடிக்க முடியல. அந்த மாதிரி நான் காமிச்சிருப்பேன் கிளைமேக்ஸில். வெனம் 6லையா சார்? ஆமாம், அதுக்கப்புறம் ஃபைட்டு வைப்பாங்க சார். அப்போது வெனம் 3 கிளைமேக்ஸில் என்ன சார் ஆகும்? வெனம் 3 கிளைமேக்ஸ் இல்லையா, அது ஃபைட்டு தான். ஓகே சார். சார் வெனம் 3ல ஏதோ சாங் இருக்கா சார்? சாங் இல்லை, பீஜம் தான் இருக்காரு. பீஜம் தான் இருக்குது சார். அப்போ ப்ரொடக்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா சார்? வெனம் 3 வருதுக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது சார். அப்போது வெனம் 3 எப்போ சார் ரிலீஸ் ஆகும்? வெனம் 3 அது இன்னும் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இப்போ லீவ் கிடைக்குது, அப்போ தான் நான் பண்ணுவேன் எனக்கு. சார் அப்போது வெனம் 3ல வந்து த ப்ரோஸ் கிடசின் அதில் கிளைமேக்ஸில் என்ன சார் ஆகும்? வெனமுக்கு என்ன ஆகும்? வெனமுக்கா? வெனம் அப்போ காண்டா அடிச்சுட்டு இருப்பான். ஹைமன் வந்து சொல்லுவான் கடைசி வாட்டி ஸ்பைடி தான். வெனம் 2ல வெனம் தான் ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஹைமன் சொல்லுவான் வெனம் 2ல அந்த இதெல்லாம் ஸ்பைடி திரும்ப வருவாங்க. இந்த போன வாட்டி அடுத்த வாட்டி தான் கடைசி வாட்டி அவங்க நெஜ்பால் செத்து ஆகணும் அப்படி ஹைமன் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பிஜிஎம் பாய் யார் திரும்ப கைஸ் சொல்லுங்க. பிஜிஎம் பாய் கிட்ட பேசுகிறாரு. ஆமாங்க, இன்டர்வியூ எடுக்கிற நான் தான் அது பிஜிஎம்லாம் போட்டேன். நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீ ஏன்டா பிஜிஎம் போட்ட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அதுதான் டேரக்டர் சார். நீங்கள் வாங்க இங்கே கேமரா நடக்குவேன். ஓகே 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 அப்புறம் சார் வெனம் 2 எப்படி ஸ்டார்டிங்கில் நம்ம அயன்மேனை புஷ்பா 2 நல்லா கட்டி தொங்க விட்டாங்க, அந்த மாதிரி 3ல என்ன இன்ட்ரெஸ்ட் சார்? 3ல வந்து அன்னைக்கு அவன் தூங்கி போட்டு படிச்சிட்டான்ல ஹைமன் இப்போ என்ன பண்ணுறான்னு பாரு. அந்த மாதிரி தான் காமிப்பேன் நான் தெரிஞ்சு அவருக்கு. ஓகே, அயன்மேன் இன்ட்ரோ அப்போ ஸ்பைடர்மேன் இன்ட்ரோலாம் எப்படி சார் இருக்கும்? அப்படியா? அதான் 2 பேரும் மறுபடியும் வேணால் வலிச்சுட்டாங்க அந்த சீன் தான். ஆனால் ஸ்பைடர் கம்மியான சீன் தான் வருவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க, சீக்கிரம் நீங்கள் அடிச்சு விட்றாதீங்க. ஸ்பைடர்மேன் சீனு டேரக்ட் கேமரா பார்த்து மாதிரி உட்காருங்க, என்ன பார்த்து உட்காரக்கூடாது. ஆனால் ஸ்பைடர்மேன் வந்து கொஞ்சம் சீன் தான் வருவார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். வெனம் தான் அதிகமாக சீன் வருவார். ஆனால் வெனம் வந்து வில்லன், நான் ஸ்பைடர்மேன் ஹீரோ அந்த மாதிரி நான் வச்சுருப்பேன். ஆனால் நீங்கள் கமாண்ட் வந்து நீங்கள் திட்டாதீங்க. ஏன் ப்ரோ, ஏன் டேரக்டரு ஸ்பைடர்மேன் மட்டும் கமாண்ட் சீன் விட்டுறீங்க, வெனம் மட்டும் ஃபுல் சீன் வைக்கிறீங்க அப்படி மிரட்டாதீங்க கைஸ். ஸ்பைடர்மேன் கமாண்ட் சீன் தான் வர முடியுது, அது என்ன அப்படி மாதிரி என்னால் வர முடியல கைஸ். அதனால் நம்ம பிஜிஎம் பாய் கிட்ட எல்லா விஷயமும் சொல்லுவார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நாங்கள் பிஜிஎம் சும்மா ஸ்க்ரீன் ப்ளே அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் தாங்க. சரிங்க டேரக்டர் சார். இந்த படத்தில் வந்து இன்டர்வியூ சீன் அப்போ என்ன சார் ஆகும்? இதோட ஒன்லைன் என்ன சார்? ஒன்ல வந்து அவன் இன்னும் செத்துட்டான் சார். இல்லை சார், ஒன்லைன் அதோட கதை என்ன சொல்லுங்க சார்? 3யோட கதை. 1 கதை தான் சொல்லுவேன். 1ல வந்து என்ன கதை தெரியுமா? 1ல வந்து ஸ்பைடர்மேன் உயிரோட வந்துட்டானா அவன் நான் அடிக்கிறேன், அதான் அந்த படத்தோட கதை. 2ல வந்து என்ன கதை தெரியுமா? 2ல வந்து போன வாட்டி இது சாவடிச்சிட்டால 1ல வந்து அந்த வாட்டி ஹைமன் மிஸ் ஆயிட்டாங்க, தொங்க போயிட்டு என்ன நல்லா கேர்லெஸ்ஸாக அடிச்சிட்டான். அதனால அந்த போன வாட்டி அவன் மிஸ் ஆகிட்டா. அதாவது ஸ்பைடர்மேன் குறுக்கால வந்துட்டு என்னால் விடுவிருந்தா போச்சு. அதாவது ஸ்பைடர்மேன் ஹைமன் அடிப்பாங்க, அதான் அந்த கதை. அதான் 2வோட கதை. ஓகே சார். சார் அப்புறம் வந்து
இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நிறைய எஃபெக்ட் போட்டு நடிச்சிருந்தாலும் இந்த வெனம் வில்லன் கேரக்டருக்கு வந்து ஸ்பைடர்மேன் எப்படி உயிரோட வந்தார், அது வெனமோட ஃப்ளாஷ்பேக், இந்த அயன்மேன் ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்கா இல்லையா சார்? எல்லாம் இருக்குது. ஃப்ளாஷ்பேக் இருக்கா சார்? ஸ்பைடர்மேனோட ஃப்ளாஷ்பேக் அதே எப்படி சார் வரும்? ஸ்பைடர் ஃப்ளாஷ்பேக் வந்து 3 தான் வரும். ஓகே சார். ஓகே சார், நாங்கள் வந்து 3க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். படத்தோட பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? படத்தோட பூஜையா? நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3 வந்து எனக்கு ஆனுவல் லீவ் அன்னைக்கு தான், அந்த அன்னைக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஆனுவல் லீவ் கிடைக்குதா அந்த அன்னைக்கு நான் யூஸ் பண்ணுறேன், அந்த டேட் அன்னைக்கு. ஓகே சார். பூஜைக்கான வீடியோ தான் வெனம் 3க்கான பூஜைக்கான வீடியோ நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா சார்? பூஜைன்னா என்னது? பூஜை மீன்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக டாய்ஸ் மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சும்மா தான் நான் எடுத்தேன், யார் தப்பாக நடிச்சுக்கிறீங்க, இன்ட்ரெஸ்ட் தான் பாருங்கள். ஓகே படம் மட்டும் பிளாக் போஸ்டர் இருக்கு கைஸ். 1 வந்து ஷிட்டு, ஆனால் 2 வந்து பிளாக் போஸ்டர். 1ஓட 2 அளவுக்கு எல்லாரும் பார்த்துக்கோங்க ஓகேயா? 1 வந்து அப்லோட் பண்ணுவோம், 2 இப்போ டேரக்டர் ரிலீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன். 2 வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் கைஸ். அதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை நாள் இருக்குது பொங்கல்? இந்த 1 நாள் இருக்கு, 2 அதுக்கு வரும் 3 நாள் தான் கைஸ் இருக்குது அந்த படம் ரிலீஸ் பண்ணேன். ஆமாம், டியூஸ்டே வேறு வருது கைஸ். பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க கைஸ், நீங்கள் கவலைப்படாதீங்க சார். வெனம் 3க்கான அனௌன்ஸ்மெண்ட் எதாவது கிடச்சதா சார்? வெனம் தி ஹீரோ மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதாவது கிடச்சதா சார்? அனௌன்ஸ்மெண்ட்னா என்னது? ஓகே சார், அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த படத்தில் இனி இதாக வரும்னு சொல்லுங்க. ஓகே, அதோட அப்டேட்ஸ் எதாவது சொல்லுங்கள். வெனம் 3க்கான அப்டேட்ஸ் சொல்லுங்கள். அப்டேட்ஸா? சரி, இதான் அப்டேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 சேனல் சொல்கிறாங்க, அந்த அப்டேட் நான் விட்டுருக்கேன். ஓகே சார். இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் நிறைய எமோஷ்னல் இருக்காங்க சார். ஃப்ளாஷ்பேக்கா? எமோஷனல் இருக்கு, ஃப்ளாஷ்பேக் இருக்கு, ஆனால் நாடேஜ் மட்டும் இருக்காது. என்னதுங்க சார்? ஆனால் தான் சார் விஜயம் பாய், இதான் விஜயம் பாய் தான் கதையெல்லாம். எல்லா படத்தையும் கடையும் நான்வெஜ்ஜும் இருக்குல்ல, அதான் சொன்னேன் நான்வெஜ். ஓகே சார், நாங்கள் வந்து வெனம் 3க்கான ரொம்ப வெயிட் பண்ணுறோம் சார். சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க சார். வெனம் 3யா? ஆனுவல் லீவ் அன்னைக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே சார், அது வரைக்கும் நாங்கள் வெனம் 2 பார்த்து என்ஜாய் பண்ணுறோம் சார். ஓகே சார், பாய் சார். பாய்.